Hi everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா rectangle tool and rotated rectangle. போன வீடியோல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா line tool and freehand tool. So first வந்துட்டு நம்ம rectangle tool பத்தி பார்க்கலாம். Rectangle tool வந்துட்டு பிக் பண்ணிட்டு starting point click பண்ணிக்கோங்க. click பண்ணிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் rectangle வேணுமோ அது வரைக்கும் நீங்க drag பண்ணிக்கலாம். இது வந்து measurementே இல்லாம கூட நீங்க வந்துட்டு draw பண்ணலாம். இதே உங்களுக்கு measurement ஓட வேணும் அப்படினா so point பிக் பண்ணிட்டு என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. கீழ இங்க measurement boxல பாத்தீங்க அப்படினா dimension value காமிச்சிருக்கும். so இத நான் draw பண்ணும்போது இந்த இடத்துல 1500, 1500 அப்படி கொடுத்து என்டர் கொடுக்கிறேன். so இப்போ எனக்கு ஸ்கொயர் draw பண்ணனும் அப்படினால equal dimension கொடுக்கிறேன் அப்படினா rectangle toolலே ஸ்கொயரும் draw பண்ண முடியும். and rectangle வந்துட்டு so click பண்ணிட்டு 1500, 2000 enter. so இந்த dimensions எல்லாமே எதுல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா mm ல இருக்கு. so next rectangle லே வந்துட்டு dimension கொடுக்கிறதுலயே வந்து 3 types இருக்கு. so first பார்த்தது வந்து நம்ம x dimensionனும் y dimensionனும் நம்ம enter பண்ணிப்போம். so இப்போ நான் again இன்னொரு rectangle draw பண்றேன். எனக்கு இதோட x dimension அப்படியே இருக்கணும், y dimension மட்டும் நான் change பண்ணனும் அப்படினா so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x ஓட dimension நீங்க எது வரைக்கும் வெச்சிருக்கீங்களோ அப்படியே இருக்கும். கமா கொடுத்து நீங்க 2000 enter கொடுத்தீங்க அப்படினா so இது வந்து உங்களுக்கு 2000 ல இருக்கும். இது வந்து நீங்க என்ன dimensionல வெச்சிருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கும். so இதே எனக்கு y dimension மட்டும் change பண்ண வேண்டாம், x dimension மட்டும் change பண்ணனும் அப்படினா click பண்ணிக்கோங்க. so x ஓட dimension வந்து 2000 கொடுக்கிறேன். கமா enter அப்படி கொடுத்தனா உங்களுக்கு x ஓட dimension மட்டும் change ஆயிருக்கும், y ஓட dimension change ஆயிருக்காது. so நீங்க வந்து இது இந்த rectangle வந்து edgeல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே சென்டர்ல இருந்து உங்களுக்கு rectangle draw பண்ணனும் அப்படினா control press பண்ணிக்கோங்க. so control press பண்ணீங்க அப்படினா சென்டர்ல இருந்து உங்களுக்கு rectangle draw ஆகும். so இதல நீங்க ஸ்கொயரும் draw பண்ணிக்கலாம், rectangleம் draw பண்ணிக்கலாம். dimension வேணும்னாலும் நீங்க dimension enter பண்ணலாம். நான் 3000, 2000 கொடுக்கிறேன். enter. so x வந்து 3000, y வந்து 2000 ல உங்களுக்கு கிரியேட் ஆகும். so again வந்து edge ல இருந்து நீங்க rectangle draw பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா again control press பண்ணீங்க அப்படினா edge ல இருந்து நம்ம rectangle draw பண்ணலாம். so இது வந்து நான் x and y directionல வந்து இந்த rectangle வந்து draw பண்ணிருக்கேன். so இந்த rectangle நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா நீங்க floor create பண்றதுக்கோ இல்லனா வந்துட்டு wall create பண்றதுக்குலாம் இந்த rectangle வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். so இந்த மாதிரி create பண்ணிக்கலாம். then wallக்கு வந்துட்டு இந்த மாதிரி create பண்ணிக்கலாம். okay next வந்துட்டு rectangle x and y ல பண்ணிருக்கேன். இப்போ வந்துட்டு yz or xz ல வந்து நீங்க பண்ணனும் அப்படினா so click பண்ணுங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது கரெக்ட்டா அந்த டைரக்ஷன்ல வரல. so arrow keys இருக்கும், left arrow, right arrow and up arrow. so இந்த arrow keys வந்து உங்களுக்கு அந்த டைரக்ஷனை வந்து constrain பண்ணும். left arrow பாத்தீங்க அப்படினா y axis வந்து constrain பண்ணும், right arrow பாத்தீங்கன்னா x axis constrain பண்ணும், up arrow பாத்தீங்க அப்படினா z axis constrain பண்ணும். so நீங்க அதை தாண்டி நீங்க என்னதான் drag பண்ணாலும் வந்துட்டு வேற லைன்ல வேற axisல போகாது. so இப்போ எனக்கு வந்துட்டு y axisல draw பண்ணனும் அப்படினா நான் left arrow click பண்றேன். click பண்ணிட்டு draw பண்ணுங்க rectangle. so இப்போ இதே எனக்கு x axisல வந்துட்டு rectangle வேணும் அப்படினா so point click பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் right arrow வந்து click பண்ணுங்க. so இப்போ பாத்தீங்கன்னா நான் x axisலயும் வந்துட்டு rectangle create பண்ண முடியும். so அதனால இந்த மாதிரி மூணு axisலயுமே வந்துட்டு rectangle create பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இத select all கொடுத்து delete பண்ணிடுறேன். next பாத்தீங்கன்னா rotated rectangle. so rotated rectangle tool select பண்ணிட்டு click பண்ணி drag பண்ணுங்க. so எந்த axisல வேணுமோ அந்த axisல வந்து drag பண்ணிக்கோங்க. நான் வந்து first x axisல drag பண்றேன். so அது எவ்வளவு lengthல வேணுமோ அந்த lengthோட வேல்யூ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5000 என்டர் கொடுக்கிறேன். so 5000க்கு லைன் கிரியேட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் என்ன width and என்ன ஆங்கிள்ல வந்து உங்களுக்கு இந்த rectangle கிரியேட் ஆகணுமோ அந்த வேல்யூ என்டர் பண்ணாலும் ஓகே, இல்ல ஃப்ரீ ஹேண்டா நீங்க நார்மலா இந்த மாதிரி கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணாலும் ஓகே. so நான் என்ன பண்றேன் again 5000 கொடுக்கிறேன். என்டர் length. next வந்துட்டு width வந்துட்டு அதுவும் வந்து 5000 கொடுக்கிறேன் and angle வந்து 60 கொடுக்கிறேன். 5000 60 enter. so பாத்தீங்கன்னா இந்த length இந்த width வந்துட்டு உங்களுக்கு 5000 இருக்கும் and angle வந்துட்டு 60 டிகிரில இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ்லேயும் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஒய் ஆக்சிஸில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது 5000 கொடுக்குறேன், என்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து இந்த ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இதோட வித் என்ன வேணும், இதோட ஆங்கிள் என்ன வேணும் அப்படின்ட்டு நான் இதோட வித் வந்து 6000 கொடுக்குறேன், ஆங்கிள் வந்துட்டு 65 கொடுக்குறேன், என்டர். ஸோ இது ஆங்கிள் வந்து 65ல் வித் வந்துட்டு 6000ல் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒய் இசட் ஆக்சிஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணலாம். ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர். ஸோ ஆர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்டாங்கிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டேட்டட் ரெக்டாங்கிளுக்கும் வந்துட்டு ஷார்ட்கட் இல்லை, ஜஸ்ட் நம்ம டூல் பிக் பண்ணியே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம ரெக்டாங்கிள் டூல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த டூலில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.